ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகமான விரைப்புத்தன்மை அல்லது குறைவான விரைப்புத்தன்மை. அதாவது ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது பிரச்சனை, ஒருத்தருக்கு குறைவாக இருக்கிறது பிரச்சனை. ஆக மொத்தம் விரைப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை போக்க சில எளிய வழிகள் என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் முழுக்க இது ஒரு பொதுவான வீடியோ தான். ஓகேங்களா? யாரும் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு இது சார்ந்த வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக டாக்டரோட அட்வைஸ் எடுத்து அவங்களோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமரை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கணவன் மனைவி தாம்பத்திய உறவு, ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி உறவை வந்து எப்படி மேம்படுத்தலாம், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு மெயினான ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா, பாலியல் உணர்வு. அதாவது அந்த உடல் ஒரு வாசம் உங்களுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த உறுப்புலேயும் சரி மொத்தமாக ஹோல் பாடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகம், ஒரு வேளை ரத்த ஓட்டமே இல்லைனாலும் இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு வரும். அதிகமான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது சீக்கிரமாக வந்து நிகழ்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு என்னென்னா, எனக்கு முன் விளையாட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், பட் ஆனால் என்னால் முன் விளையாட்டு பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா எனக்கு இப்படினாலே வந்து அந்த உணர்வு வந்துச்சுனாலே வந்து விரைப்புத்தன்மை வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு நான் எவ்வளோ தான் முன் விளையாட்டு பண்ணாலும் விரைப்புத்தன்மை வந்து எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது, வந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ விரைப்புத்தன்மை அப்படின்றது ஆணுறுப்பு எழுந்து நிற்கிறது, அந்த ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, நல்லா வந்து அந்த ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு குறைபாடோ இல்லை வந்து அதிகமான விரைப்புத்தன்மை இருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வயது. ஸோ வயது முதிர்வுனால கூட இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது வந்து நோய் இருக்கிறது, அதாவது நோய்கள்னால் இந்த எப்படி சொல்கிறது, சர்க்கரை, பிபி, இந்த மாதிரி வேறு ஏதாவது நோய்க்குலேருந்து இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது அப்படின்னு இருக்கிறது. சில நீங்கள் வேறு ஏதாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4-5 இப்போ சர்க்கரையும் இருக்கும், பிபியும் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கும். நீங்கள் எப்படியோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டேப்லெட் 20 டேப்லெட் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கலாம், இல்லை அதிகமான விரைப்புத்தன்மை கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட்டு உடல் எடை அதிகமாக இருக்கிறது. அதாவது உடல் எடை வந்து உங்கள் பிஎம்ஐயை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, உடல் எடை வந்து கேரி பண்ண முடியாமல் உடல் எடையிலே 2 வகையாக இருக்கும். அதாவது மூஞ்சி, நம்மளுடைய அந்த நெஞ்சு செஸ்ட்டு பார்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீழே அதாவது அப்டமன், தொடைப்பகுதி அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் மட்டும் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடும் சரி, இல்லை சீக்கிரமாக விரைப்பாகிறதும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய உணவு பழக்க முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது, இது எல்லாமே ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ். இது சாப்பிட்றதுனால இது வருது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம சுகர் ரிலேட்டடாக இருக்கிறோம், நம்ம குளுக்கோஸ் இந்த மாதிரி இருக்கிற சுக்ரோஸ் இந்த மாதிரி இருக்கிற உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அது ஸ்வீட் தான் சாப்பிடும்போது எப்படி நமக்கு வந்து நோய் வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்லதுக்காக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதனால கூட இந்த மாதிரியான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது, ஒரு இடத்துலையே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அந்த இடத்துக்கு அதாவது அந்த ஆணுறுப்பு இருக்கிற இடத்துக்கோ இல்லை வந்து அதை சார்ந்த அந்த இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கிற இடங்களுக்கோ அதுக்கு வந்து சரியான பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் இன்கேஸ் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள்
சிட்டிங்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வாக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஓவரால் ஹெல்த்துக்கே நல்லது, இனப்பெருக்க உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது, நல்லது. இதை எல்லாத்தையும் தாண்டி அதே மாதிரி சாப்பிட்ட உடனே உட்கார்றதோ இல்லை படுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு குட்டி குட்டி வாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அண்டு இதை எல்லாத்தையும் தாண்டிட்டு விரைப்புத்தன்மை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தெரியாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கை வைத்தியம் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அதை சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னு பண்ணாமல் ப்ராப்பரான டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதை பண்ணி ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கரை இருக்கும், இல்லை வந்துட்டு ஒரு சுகர் இருக்கும், இல்லை ஹார்மோனல்ஸ் ஆண்களுக்கு எப்படி ஹார்மோனல் அதாவது பெண்களுக்கு எப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது ஏன் ஒரு ஒரு யூடியூப்போ இல்லை ஒரு விஷயத்தை பார்த்தியே ட்ரை பண்ணிடுவீங்க சொல்கிறேன்னா, இப்போது காமனாக நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், புரியுதுங்களா? பட் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். உங்களுக்கு சுகர் இருக்கா, இல்லை அதையும் நீங்கள் யோசிக்காமல் ஓகே இவங்க இதை சொல்லிட்டாங்கப்பா நம்ம அது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் முதல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறேன், ப்ளட் செக்கப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஒரு ஓவரால் ப்ளட்டு, தைராய்டு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் போகும்போது இந்த மாதிரியான செக்கப்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு குறைபாடு இல்லை, இதை சரி பண்ணிக்கலாம். விரைப்புத்தன்மை அப்படின்றத சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சில பேர்த்துக்கு அப்புறம் சொல்ல மறந்துட்டு சில பேர்த்துக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரி உடல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஃபுல்ஃபில் ஆகலை, கம்ப்ளீட்டாக ஆகலை, திடீர்னு அது அப்படி விரைப்புத்தன்மை குறைஞ்சிருது, டக்குன்னு நினைக்கும் போது ஏறுது, அதுக்கப்புறம் குறைஞ்சிருது. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஒரு வகையான குறைபாடுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கான உங்கள் மைண்டில் ஒரு தாட்டும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ நாளைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கடனே கட்ட வேண்டியதுன்னா அது உங்களுக்கு அந்த உணர்வும் இருக்கும். ஆனால் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாம் பாதிக்கும், நிச்சயமாகவே சொல்கிறேன் நான். இல்லை வேறு ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்ற போது டக்குன்னு இப்போ நீங்கள் உடலுறவும் பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு அந்த ஒரு தாட் வந்துட்டு போகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். டக்குன்னு வெளியில் வந்த மாதிரி இருக்கும், இல்லை டக்குன்னு இந்த விரைப்புத்தன்மை குறைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை டக்குன்னு விரைப்புத்தன்மை ஏற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த எண்ணத்தோட அந்த ப்ராசஸோட அந்த வெளிப்பாடு தான். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடலுறவு பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷனை அதில் மட்டும் வைங்க. அந்த அதாவது ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ முழுக்க முழுக்க அந்த ஒரு ஹாப்பினஸை மட்டும் அனுபவிக்க பாருங்கள். அதுதான் ஒரு முழுமையான ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி மன அழுத்தம் அது எல்லா அழுத்தத்தையும் கொண்டு வந்துடும் நம்ம லைஃப்பில். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணுங்கள். யோகா பண்ண டைம் இருந்துச்சுன்னா யோகா பண்ணுங்கள். டைம் இருந்துச்சு அல்ல, அதுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீட்ஸு நட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. எதனாச்சும் உங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இல்லை எதாவது ஒன்று இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் 10 டீ குடிச்சிங்கன்னா கூட ஒரு 2 டீயை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்ஸு நட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கம்மி பண்ணிவிட்டு அதோட அமௌண்ட்டை இதில் பேலன்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓவரால் நம்ம ஹெல்த்துக்கே நல்லது. எஸ்பெஷலி இனப்பெருக்க உறுப்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு, ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்க கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் பதட்டப்படவே படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மைண்டில் போட்டு அதை ஏன்னா இது கண்டிப்பாக ஆண்களுக்கு நிறையவே இருக்கும். அதாவது விமன்னா கூட டக்குன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். பட் ஆண்களுக்கு அப்படின்றபோது உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா இது போட்டு 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 குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இது அது புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த அதிகமாக விரைப்புத்தன்மை இருக்குது, இல்லை விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குது, ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ, இப்படி இருக்குது, நம்ம இதுக்கு தகுதி இல்லாதவங்களோ, அந்த மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டிட்டு நல்லா இது எல்லாமே சரியாக வச்சுருக்கீங்க. ஆனாலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் கண்டிப்பாக அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ஐ திங்க் இந்த டாபிக் ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு இது தாண்டி வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பார்க்குற எனக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் பார்த்துட்டு நம்ம மற்ற சப்ஸ்கிரைபருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்லேயும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்வர் கோல்டு 2 இருக்குது, எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம்.